வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 10 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு 9 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி அணைக்கிடங்கு, பாலமோர், தக்கலை, தேனி, பெரியாறு தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி கொட்டாரம், திருநெல்வேலி நாலுமுக்கு, கன்னியாகுமரி நாகர்கோவில், பெருஞ்சாணி அணை, திருநெல்வேலி ஊத்து, கன்னியாகுமரி புத்தன் அணை, சுருளக்கோடு தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலையில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி களியல், அடையாமடை, பேச்சிப்பாறை, சிவலோகம், சிற்றாறு 1, பூதப்பாண்டி, குளச்சல், திருநெல்வேலி காக்காட்சி, கன்னியாகுமரி திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, திருநெல்வேலி பாபநாசம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி குழித்துறை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, வால்பாறை தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி தென்காசி அடவிநயினார் அணை, தென்காசி சிவகிரி, சிவகங்கை தேவக்கோட்டை, தேனி தேக்கடி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், நாமக்கல் பரமத்தி வேலூர், திருநெல்வேலி சேர்வலாறு அணை, கோயம்புத்தூர் சின்கோனா, கன்னியாகுமரி திற்பரப்பு, கரூர் பரமத்தி, கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி கடம்பூர், தூத்துக்குடி கோவில்பட்டி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 39.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 28 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 17.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 5:30 மணியளவில் வலுப்பெற்று காலை 8:30 மணியளவில் வங்கதேச கேப்புப்புராவில் இருந்து சுமார் 440 கிலோமீட்டர் தென்மேற்கேயும், மேற்கு வங்காளம் சாகார் ஜெலண்டிலிருந்து 440 கிலோமீட்டர் தென்கிழக்கேயும் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு வங்கதேச கேப்புப்புராவிற்கும் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் நேரம் தரைக்காற்று மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். நாளை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட அதிகமாகவோ இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் இன்று முதல் 27ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று மற்றும் நாளை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29ஆம் தேதியன்று தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று தெற்கு கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடல் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.